உள்ளி மேமத் ஐசிஹெச் படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் அனிமலாகவே இருக்கும். பட் இந்த அனிமல் அழிஞ்சு கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கும் மேலே ஆக போகுது. ஆனால் வர்ற 2028 இந்த அனிமலை நீங்கள் மறுபடியும் பார்க்க போறீங்க. ஏன் ஐசிஹெச் படத்தோட இன்னொரு பார்ட் வருதா? அதான் இல்லைங்க. அமெரிக்காவை சேர்ந்த க்ளாசல் அப்படின்ற பயோடெக் கம்பெனி வந்து இந்த அனிமலை மறுபடியும் கொண்டு வரத எய்மா வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி அழிந்து போன பல உயிரினங்களை கொண்டு வரதா அவங்களோட முதல் எய்மா இருக்கு. இதுக்கு அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி பேர் தான் கிறிஸ்பார் ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி. ஏன்னா உள்ளி மேமத்தோட ஜீன் வந்து நம்ம ஏஷியன் எலிஃபென்ட்டோட கிட்டத்தட்ட 99.9% ஜீன் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஜீன் எடிட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த உள்ளி மேமத்தை மறுபடியும் கொண்டு வரதா இவங்களோட எய்ம். இது நல்ல விஷயமா? விஞ்ஞானிகள்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நேச்சரே சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்ற ஒரு ரீசனால தான் இந்த மாதிரி பல உயிரினங்கள் வந்து எக்ஸ்டின்ட் ஆகுது. ஆனால் அதை நம்ம மறுபடியும் கொண்டு வரனால ஏதாச்சும் ஒரு சீரியஸ் இம்பாக்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு பல விஞ்ஞானிகள் கருதுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அனிமலை வந்து டி எக்ஸ்டின்ட் பண்றது நல்லதா கெட்டதா?